வணக்கம். நான் வழக்கறிஞர் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன். தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் எழுச்சி, ஒரு மாபெரும் புரட்சியை மாண்புமிகு அண்ணாமலை அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். வி த லீடர்ஸ் என்ற இயக்கம் விரைவில் அரசியல் கட்சியாக மாற இருக்கின்றது. நாம் அத்தனை பேரும் தமிழ்நாட்டு மக்களின் நன்மைகளை, நலன்களை, வளங்களை கருத்தில் கொண்டு உடனடியாக வி த லீடர்ஸ் இயக்கத்தில் உறுப்பினராக வேண்டும் என்று அன்போடு வேண்டுகோள் விடுக்கிறேன். ஏனென்று சொன்னால், போதையில்லாத தமிழகத்தை உருவாக்க முன்முயற்சி எடுத்து வருகிறார் நம்முடைய அன்பு தலைவர் அண்ணாமலை அவர்கள். அதே போல அனைத்து தரப்பு மக்களுக்கும், விவசாயம், விவசாய தொழிலாளர்கள், தொழில்துறை, வணிகத்துறை, அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், காவல்துறை, மருத்துவத்துறை, இளைஞர்கள், மாணவர்கள், மீனவர்கள், பெண்கள், தாய்மார்கள் என்று சமுதாயத்தின் அனைத்து தரப்பு மக்களுக்காகவும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த காத்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக இயற்கை வேளாண்மை, நஞ்சில்லா உணவு, நல்ல நீர், நல்ல காற்று, நல்ல சுற்றுப்புற சூழல், மரங்கள் நடுதல், இப்படி பல நல்ல திட்டங்களை கையிலே வைத்துள்ளார். இவற்றை செயல்படுத்துவதற்கு வி த லீடர்ஸ் அரசியல் கட்சியாக மாறி ஆட்சியை பிடிக்க வேண்டும். அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும். அதற்கு நாம் செய்ய வேண்டியது வி த லீடர்ஸ் அமைப்பிலே நம்மை உறுப்பினராக்கிக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு வேண்டி விரும்பி இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்வதோடு, பல பேர் வி த லீடர்ஸ் என்னுடைய தலைமை சேவகர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களை, அவர் குடும்பத்தை மிக தரம் தாழ்ந்து விமர்சனம் செய்கிறார்கள், அவதூறு பரப்புகிறார்கள். அதற்காகவெல்லாம் நாம் பதில் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், நம்முடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக பல கட்சிகள் சதி செய்கின்றார்கள். அதை கவனத்தில் கொள்ள வேண்டியதில்லை. மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நடுநிலையாளர்கள், பெண்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள், இன்னும் சொல்லப்போனால் அனைத்து கட்சியை சேர்ந்த நண்பர்களும் இந்த தரம் தாழ்ந்த விமர்சனத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இது அந்த கட்சிக்கு மேலும் மேலும் மோசமான ஒரு சூழ்நிலைத்தான் உருவாக்கும். எனவே இப்படிப்பட்ட ஒரு தரம் தாழ்ந்த அவதூறு பரப்புகின்ற அரசியலை நாம் செய்ய வேண்டாம். நாம் செய்யவில்லை. நம்மை அவதூறு பரப்பிக் கொண்டிருக்கின்றவர்களுக்கு நாம் பதில் சொல்லக்கூடிய அவசியம் இல்லை என்றே நினைத்தேன். இருந்தாலும் கூட ஒரு சில நண்பர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய கடமை இருக்கிறது. மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை விட்டு வந்துவிட்டார்கள் என்று சொல்லி அவர் மீது குற்றம் சாட்டுகிறார்கள். இந்த தமிழ்நாட்டினுடைய ஒரு மாபெரும் தலைவராக இருந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்தார். அதன் பிறகு அந்த கட்சியினுடைய நடவடிக்கை பிடிக்காமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை அவர் திமுகவிலிருந்து அதிமுகவை தொடங்குகின்ற போது அவரை கேலி கிண்டல் செய்தார்கள். அதன் பிறகு எதிர்த்தார்கள். ஆனால் அவருக்கென்று ஒரு மாபெரும் மக்கள் திரள் உருவாகியது, மக்கள் சக்தி உருவாகியது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடர்ந்து 3 முறை முதலமைச்சராக இருந்தார். அதன் பிறகு ஜானகி அம்மையார் இருந்தார். அதன் பிறகு புரட்சி தலைவர் அம்மா இருந்தார்கள். அதன் பிறகு ஓபிஎஸ் இருந்தார். அதன் பிறகு யூபிஎஸ் இருந்தார். இன்றும் அந்த இயக்கம் ஓரளவு நன்றாகவே உள்ளது. நான் இதை சொல்வதற்கு காரணம், திமுகவிலிருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தனி கட்சி கண்டார். திமுகவுக்கு மிகப்பெரிய வலுவை சேர்த்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதன் பிறகு திமுகவுடைய நடவடிக்கையை பிடிக்கவில்லை என்பதற்காக தனி கட்சி தொடங்கினார். அதே போலதான் தமிழ்நாட்டில் தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் பாஜகவில் இருக்கக்கூடிய சூழல் சரியில்லை என்பதற்காக பாஜகவை விட்டு எந்த விதமான குறைகளும் சொல்லாமல் தனி இயக்கம் கண்டிருக்கிறார் நம்முடைய அன்பு தலைவர், அருமை தலைவர் மாண்புமிகு அண்ணாமலை அவர்கள். அவர் பின்னால் லட்சக்கணக்கான இளைஞர்களும், மாணவர்களும், பெண்களும், தாய்மார்களும், பொதுமக்களும் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். விரைவில் அரசியல் கட்சியாக இது உருவாகப் போகிறது. நிச்சயம் மாற்றம் ஏற்படும். நல்ல ஒரு திட்டங்களை முன்வைத்திருக்கிறார். மக்கள் அவரை ஆதரிக்க முன்வந்திருக்கிறார்கள் என்பது நடந்து கொண்டிருக்கிற உறுப்பினர் சேர்க்கையிலே தெரிகிறது. ஒரு மாபெரும் 20 லட்சம் உறுப்பினர்கள் என்ற இலக்கை 40 நாட்களிலே எட்டியிருக்கிறது. ஒரு மாநாடும் நடந்து முடிந்திருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவரை விமர்சனம் செய்வது, அவருடைய குடும்பத்தினரை விமர்சனம் செய்வது, அவதூறு பரப்புவது, தரம் தாழ்ந்து விமர்சனம் செய்வதையெல்லாம் ஒரு சிலர் செய்வதற்கு காரணம்
இவர் மிகப்பெரிய தலைவராக வந்து கொண்டிருக்கிறார். இந்த இயக்கம் மிகப்பெரிய அளவிற்கு உயர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே உறுப்பினர் சேர்க்கையை அந்த கவனத்திலிருந்து நிர்வாகிகளை திசை திருப்புவதற்காகத்தான் இப்பொழுது நான் சொல்வதற்கு காரணம், நம்முடைய ஒரே நோக்கம் உறுப்பினர் சேர்க்கையில் கவனம் இருக்க வேண்டும். 50 லட்சம் உறுப்பினர்களை எட்டி பிடிக்க வேண்டும். அதுவரை முழு கவனத்தை உறுப்பினர் சேர்க்கையில் நாம் செய்ய வேண்டும். விமர்சனங்களை நாம் விட்டுவிட்டு நம்முடைய வேலை உறுப்பினர் சேர்க்கை, போதை விழிப்புணர்வு, சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு என்று தலைவர் சொல்வதை சிறமேற்கொண்டு செய்ய வேண்டும். பல எதிர்க்கட்சிகள் பல விதமான சூழல்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள், பல விதமான அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அதற்கெல்லாம் நாம் பதில் சொல்ல வேண்டியதில்லை. நம்முடைய நோக்கம் தினந்தோறும் உறுப்பினர் சேர்ப்போம், நம் கட்சியை வளர்ப்போம், ஆட்சியை பிடிப்போம், மக்களுக்கு நல்லது செய்வோம். We the leaders, வெற்றி நிச்சயம். வணக்கம்.